நீ இந்த வேலைக்கு போகத்தான் வேணுமா அனு? தன் பெட்டியில் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்த அனு நிமிர்ந்து அம்மாவை பார்த்தாள். இந்த கேள்வியை நீ 17வது தடவை கேட்குறம்மா. உனக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? அதுக்கில்லடி, உள்ளூர்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சாலோ இல்லை டீச்சர் உத்தியோகமா இருந்தாலோ தேவல. ஊர் ஊரா டூர் போற வேலைன்னு பொம்மநாட்டிக்கு சரிப்படுமான்னு தான் கவலைப்படுறேன். எங்க நீ தங்குவ? எப்படி சமாளிப்ப? இதையெல்லாம் நீ தனியா பண்ணும்போது எனக்கு பயம் இருக்கேம்மா என்றாள் அணுவின் அம்மா. அணு குபீரென சிரித்தாள். அம்மா, பொம்பளைக்கு எந்த உத்தியோகம்தான் இப்பெல்லாம் பார்க்கல சொல்லு. இருந்தாலும் அணு, சொல்லுமா, என்ன இருந்தாலும் நீ சொல்லு. எது உன்னோட பிரச்சனை? 4 ஆம்பளைங்களோட வெளியூர்ல தனியா ஒரு கல்யாணமாகாத சின்ன பொண்ணு கெட்டு போயிருவேன்னு உனக்கு தோணுதா? அம்மா, கெட்டு போக உள்ளூர்ல போகணும்னு அவசியம் இல்லை. உள்ளூர்ல வீட்டுக்குள்ள கூட கெட்டு போகலாம். அதுக்கு நம்ம மனசு தான் காரணம். உங்க அம்மா புலம்ப தொடங்கிட்டாளா? வேற என்ன? அவ பட்டிக்காடு. பொம்பளை முக்காடு போட்டுட்டு மூளையில நின்று எட்டி பார்க்குற காலத்துல இன்னமும் இருக்கா. குழந்தைய நிம்மதியா புறப்பட விட மாட்டாளா? என்னங்க, என்ன என்ன காலம் முன்னேறி சந்திர மண்டலத்துக்கே போனாலும் பொம்பளை பொம்பளம்தான். கட்டுப்பாடுங்கிற நூல் கையில இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கைங்கிற பலூன் சரியான திசையில பறக்க முடியும். அந்த நூல் அருந்து போயிடுச்சுன்னா பலூனு இலக்கு இல்லாம எங்க வேணாலும் தெரியும். உள்ள இருக்கிற காற்றும் போய் உபயோகம் இல்லாம ஆயிரும். அப்புறம் என்னவோ உங்க இஷ்டம். பாத்தியானோ, உங்க அம்மா சினிமாவில் வசனம் எழுதலாம். சும்மா இருக்கிற நேரத்துல பக்கத்து வீட்டில் ஓசி டிவியில் பார்க்குற கோளாறு தான். சரி, உனக்கு ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சானோ, நீ கிளம்புமா. எத்தனை நாள்டி டூரு? தெரியலம்மா. நான் வேலையில் சேர்ந்து இதுதானே முதல் டூரு. போனாதான் தெரியும். அணு சுடிதாரை அணிந்து கொண்டு வெளிப்பட்டாள். நான் ஸ்டேஷனுக்கு வரணுமாம்மா? வேணாம்ப்பா, நானே போய்ப்பேன். அவசியமில்லை. தன் பட்டியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்து அணு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். ஆட்டோ கிளம்பியது. அணு சென்ட்ரலை அடைவதற்குள் அணு அவளது பெற்றோர்களுக்கு ஒரே மகள். அப்படியொன்றும் வசதியான குடும்பம் எல்லாம் சொல்லிட முடியாது. அப்பா தனியார் நிறுவனம் ஒன்றில் கடைநில ஊழியர். மாதம் 1400 ரூபாய் சம்பளம். மாச கடைசியில் காப்பி பொடி கடன் வாங்கும் அளவு இழுபறிதான். ஆனாலும் அணுவை ஒரு ஆண் பிள்ளை போல செல்லமாக சுதந்திரமாக வளர்த்தார்கள். அணுவுக்கு கடனை வாங்கி அவள் ஆசைகளை எல்லாம் ஒன்று விடாமல் நிறைவேற்றினார்கள். அணு படிப்பில் எந்த குறையும் வைக்கவில்லை. பட்டப்படிப்பில் முதல் இடத்தில் தேறினாள். அதிகப்படியான பல தகுதிகளையும் சேர்த்து வைத்திருந்தாள். நல்ல ஆங்கில புலமை, சரளமான பேச்சு, இதமான அணுகுமுறை, எதையும் சாதித்து விடும் அளவுக்கு தன்னம்பிக்கை, பளிச்சென்ற அழகிய தோற்றம். அணு முழுமையான பெண்ணாக தான் இருந்தாள். படிப்பு முடிந்ததும் வேலைக்கு போக ஆரம்பித்தாள். தனியார் நிறுவனம் ஒரு பிரபல நிறுவனத்தில் பெண் பிரதிநிதிகளை முதலாக தேர்ந்தெடுத்து மார்க்கெட்டில் இறக்கலாம் என முடிவு செய்தது. விளம்பரமும் தர அணு விண்ணப்பித்து விட்டாள். முதலில் எழுத்துத் தேர்வு, பிறகு கலந்துரையாடல் என படிப்படியாக 4-5 கட்டங்களில் தேறி இறுதியாக நேர்முக தேர்வுக்கு அணு வந்து விட்டாள். நேர்முக தேர்வுக்கு வந்த ஒரே பெண் அணுதான். மற்ற 8 பேரும் ஆண்கள். நேர்முகத் தேர்வில் அவளிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, இந்த நிறுவனத்தில் வேலைக்கு தரப்படும் முதல் விளம்பரமே இதுதான். இதில் கடைசி வரை தேறி வந்த ஒரே பெண்ணும் நீதான். உன்னை தேர்ந்தெடுத்தா வேறு பெண் துணை இல்லாம பல ஆண்களுடன் தனியாக ஒரே பெண்ணா வெளியூரிலும் நீ பணிபுரிய வேண்டியிருக்கும். முடியுமா? முடியுங்கிற நம்பிக்கையில தானே நான் வந்திருக்கிறேன். ஆனா நீ பெண். உங்களுக்கு அவசியம் கொடுத்த வேலையை திருப்திகரமாக செய்யறது மட்டும்தானே. அதை நான் செய்தால் என்ன என்று கூறி அதில் தேறி வந்துவிட்டால் அற்புதமாக. அந்த நிறுவனத்தின் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விற்பனை பிரதிநிதியாக வந்த 4 பேரும் நியமிக்கப்பட்டார்கள். 3000 ரூபாய் மாத சம்பளம் தவிர டூர் போவதற்கு தனியாக பயண கட்டணம் உட்பட சகல செலவுகளையும் கம்பெனியை ஏற்றுக்கொள்ளும். முதல் 2 மாத காலம் அலுவலகத்திலேயே பயிற்சி. ஒரே பெண் பிரதிநிதி, அதுவும் முதல் பெண் ஊழியர். அணுவை சுற்றி எந்த நேரமும் ஆண்கள் கூட்டம் இருந்தது. அணுவுக்கு சகல உதவிகளையும் செய்ய சித்தமாயிருந்தது. அணுவு வேடிக்கையாகவும் சற்றே கர்வமாகவும் கூட இருந்தது. பயிற்சி காலத்தில் எல்லா ஆண்களுடனும் சகஜமாக கலகலப்பாக அணு பழக அவளை எல்லோருக்குமே பிடித்து போய்விட்டது. அந்த அலுவலகத்தில் ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு வந்து விட்டாள் அணு. பயிற்சியின் இறுதி நாள் அணுவை அழைத்தார் ரீஜனல் மேனேஜர். உட்காருங்க அணு. நேர்முக தேர்வுல மட்டுமில்ல, பயிற்சி காலத்திலையும் ரொம்ப அற்புதமா தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் என்றார். தேங்க்யூ சார் என்றாள் அணு. இதற்கு அடுத்து உங்களுக்கு வேறு வேலை அனுப்பப்படும்.
பெங்களூர், மைசூர், கோயம்புத்தூர், ஊட்டி இந்த 4 ஏரியாக்களில் அலாட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் எதுவும் உண்டா? இல்ல சார். நீங்க தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏரியாவுக்கு 4 பிரதிநிதிகள் எப்பவுமே வருவாங்க. சீனியர்களையும் உங்க கூட அனுப்புறேன். உங்களுக்கு ஓட்டல் வசதி மற்றும் எல்லாம் அவங்க பார்த்து செஞ்சுருவாங்க. சரிங்க சார். சொல்லுங்க அனு. நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர். பரிச்சிதமா இப்படி ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு கம்பெனி நலனை மனசுல கருதி யோசனை சொன்னவன் நான் தான். அதிக பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணல. பண்ணின வெகு சிலர்ல தேர்னது நீங்க மட்டும்தான். ஆனாலும் அனு. என்ன சார்? இப்போ உங்க அதிகாரியா நான் பேசல. ஒரு தோழனா என்ன நினைச்சுக்கோங்க. எதுவானாலும் சொல்லுங்க சார். இந்த வேலைக்கு கம்பெனி அனுப்புற முதல் பெண், அதுவும் திருமணமாகாத இளம் பெண். அதனால என்ன சார்? உங்களை ஓரளவு நீங்க மட்டுமே பாதுகாத்துக்க முடியுமானோ? காரணம் உங்க வயசும் கூட வரக்கூடிய மற்ற ஆண் பிரதிநிதிகளின் வாலிபமும். அனு சிரித்தாள். அது எனக்கும் தெரியும் சார். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எந்த விபரீதமும் நிகழாது. அதற்கு நான் பொறுப்பு. நாளைக்கே நீங்க பெங்களூருக்கு புறப்படணும். உங்க டூர் செலவுக்கான பணம், ஸ்டேஷனரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க டிக்கெட் ரிசப்ஷன்ல ரெடியாகி இருக்கு. என் வாழ்த்துக்கள் மறுபடியும் என்றார். நன்றி சொல்லிவிட்டு அனு வெளியே வந்தாள். அலுவலகத்தில் சிலரது வாழ்த்துக்களும், சிலரது எரிச்சல், சிலரது அனுதாபம் போன்ற பிரதிநிதிகளின் உற்சாகம், வீட்டில் அம்மாவின் கவலை, அப்பாவின் ஆதரவு என பல்வேறு உணர்வுகளுக்கு மத்தியில் அனு திக்குமுக்காடி போய்விட்டாள். இந்த உணர்வு கவலையில் உத்தியோகமும் அமைந்தது அவளுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அனு சென்ட்ரல் வந்துவிட்டாள். அவளுடன் டூர் வரப்போகும் சந்துரு, பென்னட், அஜய் 3 பேரும் உற்சாகமாய் வரவேற்றார்கள். முதல் வகுப்பு ஒன்றில் அவர்கள் 4வருக்கும் ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருந்தது. வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்திக்க போகும் பிரச்சனைகளுக்கு அந்த பயணம் ஆரம்பமாகிவிட்டது. சந்துரு திருமணமாகி ஒரு பெண் ஒரு ஆண் என சின்ன குழந்தைகளுக்கு தகப்பன். மனைவி வங்கியொன்றில் சென்னையில் உத்தியோகம் பார்க்கும் பெண். வயது 33. சந்துருவுக்கு கம்பெனியில் சேர்ந்து 8 வருடம் ஆகிவிட்டது. பென்னட் சமீபத்தில் 8 மாதங்களுக்கு முன் திருமணமான இளைஞன். கம்பெனியில் 4 வருட சர்வீஸ். அடுத்தது அஜய். அதற்கு அடுத்து அனு. மனைவி மேரிக்கு இது 3வது மாதம். அஜய் திருமணமாகவில்லை. பென்னட்டினுடைய வயதுதான். 5 வருட சர்வீஸ். அவர்கள் 3 பேரில் சற்று அதிகம் வசீகமான இளைஞன் பென்னட். இந்த தகவல்கள் ஓடத் தொடங்கிய ரயிலில் அவர்களிடமிருந்தே அனுவுக்கு கிடைத்தது. அனு, சாரி, உன்னை அப்படி கூப்பிடலாமான்னு தெரியல. சந்துரு வழிந்தான். ஓ, தாராளமா. உன்னை இந்த வேலைக்கு அனுப்ப எப்படி உங்க வீட்டில் சம்மதிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அனு என்றான் சந்துரு. அம்மாவுக்கு இப்பவும் விருப்பமில்லைதான். அப்பா சப்போர்ட்டு தான் எனக்கு வழக்கம் போல. டைப்பிஸ்டா டீச்சரா இருக்க எனக்கு பிடிக்கல. மாறுதலா வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க மனைவி பேரை சொல்லலையே நீங்க? அவங்க பேரு அருணா. உங்க கூட ஒரு பெண் இது மாதிரி வெளியூர்ல வந்து உத்தியோகம் பார்க்க போறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லலையா? இல்ல. ஏன், பயமா? கேட்டுவிட்டு கலகலவென சிரித்து விட்டாளானோ. ஒரு வகையில அவனுக்கும் பயம்தான். அதை வெளியில சொல்லலாமா வேண்டாமா என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். காரணம், சந்துருவின் மனைவி ஒரு சந்தேகப்பூச்சி. அப்படியா சந்துரு சார்? பயம்னு இல்லம்மா. அவ பேங்க்ல 4 பேரோட உத்தியோகம் பார்க்கறா. ஆனா குறுகின மனசு. நான் டூர் போறதால கண்ட பெண்களோட தொடர்பு இருக்கும்னு தப்பான ஒரு அபிப்பிராயமும் உண்டு. அவளை மாத்தணும்னு நான் தலைகீழா நிக்கிறேன். ஆனா இப்ப வரைக்கும் முடியல. கஷ்டமாச்சே. மாசத்துல 4 நாட்கள் தான் வீட்டுல இருப்பேன். அப்ப இதமா இருக்க மாட்டா. என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. வீட்டில் இருக்கிற நிம்மதியும் போய் மறுநாளே டூரை கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவேன். எங்க சண்டையை பார்த்து பார்த்து குழந்தைகளும் அப்செட் ஆயிருக்காங்க. என்கிட்ட என் குழந்தைகளுக்கு பாசமே இல்லானோ. சொல்லும் போதே சந்துருவின் கண்களில் நீர் சுரந்தது. சாரி சாரி சார். உங்க சொந்த விஷயத்த நான் கேட்டிருக்க கூடாது. இல்லம்மா, பென்னட்டுக்கு அஜய்க்கு 2 பேத்துக்கும் என் சிச்சுவேஷன் தெரியும். இனி நீயும் எங்க 4ல் ஒருத்தி. நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் அவங்களுக்கு தெரிஞ்சா ஆபத்தாச்சே. அதை பற்றி அந்த நேரத்தில் கவலைப்பட்டுக்கலாமான்னு விடு. உங்கள் கதை என்ன சார்? பென்னட் சிரித்தான். மிஸ்ஸஸ் சந்துரு மாதிரியெல்லாம் நிச்சயமா இல்லை. மேரிக்கும் என் மேலே சந்தேகமே வராது. அப்படி ஒரு கேரக்டர் அவ. சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நாளாகல. கல்யாணமாகி 8 மாதம் தானே ஆச்சு என சந்துரு குத்திவிட, இல்லை சந்துரு, அனு வேலைக்கு சேர்ந்த விவரத்தை நான் சொல்லிட்டேன் மேரிக்கிட்ட. அவனை அது பாதிக்கலையானா பாரேன். அதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன் அனு. அஜய் அவசரப்பட்டான். சொல்லுங்கள். பென்னட்டுக்கு கல்யாணமாகி 240 நாட்கள். மேரிக்கு லோக்கலில் பிறந்த வீடு. ஆட்டோ பிடிச்சா மீட்டர் போகிற 6 ரூபாய் தான் வரும். இந்த 240 நாளில் முதல் 20 நாள் பென்னட் கல்யாண லீவு.
மீதி 220. நாட்கள் சரியாக 173 நாட்கள் டூரு, மீதி 45 நாள் வீடு. அதில் அந்த அம்மா 40 நாளும் பிறந்த வீட்டில். இவனை முழுசா பொண்டாட்டிக்கிட்ட பேசினதே இல்லை. பென்னட் முகம் இறுகிவிட்டது. அப்படியா பென்னட்? ஆமானோ. 22 நாட்கள் ஓடி ஓடி உழைச்சிட்டு ஒரு வார காலம் சந்தோஷமா இருக்கலாம்னு ஓடி வந்தா வீடு பூட்டி கிடக்கும். மேரி பிறந்த வீட்டில் இருப்பா. தனியாக இருக்க பிடிக்காம பிறந்த வீட்டுக்கு போகிறதா அவளை சொல்கிறதுல நான் தப்பில்லை. ஆனால் நான் வந்துட்ட நாட்களில் தான் வீட்டுக்கு வந்து அவள் கையால் எனக்கு ஒரு கவலம் சோறு தரலாம் இல்லையா? செய்ய மாட்டா. நான் மாமியார் வீட்டில் போய் சாப்பிடணும். எனக்கு அது பிடிக்கலானோ. டூரில் இருந்தாலும் ஹோட்டலில் வாழ்க்கை பட்டாச்சுன்னா அனுபூர்வம் முயத்தினாள். எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும் இவனிடம் இத்தனை ஏக்கங்களா? போதா குறைக்கு இப்போ மசக்கை வேற. இனி பிரசவ காலம். கை குழந்தை மேரி என்னோட வந்து எந்த காலத்தில் வாழ போறான்னு எனக்கே புரியல. அனு மௌனமாக இருந்தாள். ஏதோ ஒரு ஜங்ஷன் வந்தது. அஜய் இறங்கி போய் காஃபி வாங்கி கொண்டு வந்தான். 4 பேரும் பருகினார்கள். ரயில் புறப்பட்டது. அஜித் ஒரு சிகரெட்டை எடுத்தார். சடாரென அதை பறித்து எறிந்தான் பெனட். ஏன் பெனட்? 3 தடியனுங்க மட்டும் டிராவல் பண்ணல. நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கா, நினைவிருக்கட்டும். சாரி அனு. எதுக்கு அஜய்? எங்கள் அப்பா வீட்டில் வச்சே சிகரெட் பிடிப்பார். நிக்கோட்டின் வாசனை என்னை பாதிக்காது. இன்னும் சொன்னா எனக்கு அது பிடிக்கும், கண்ணடித்தார். ஜுரோ. அஜய் கூச்சலிட 3 பேரும் பற்ற வைத்து கொண்டார்கள். அஜய்க்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இன்னமும் கல்யாணம் ஆகல. அப்படித்தானே அஜய்? அவனுக்குள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு கூட இல்லானோ. உங்களுக்கு என்ன பிரச்சனை அஜய்? நிறைய இருக்கானோ. எதுக்கு அதெல்லாம்? சொல்ல விருப்பம் இல்லைனா வேணாம். அடே, அதிகமாக மேற்கிக்காத, உடஞ்சி போயிடுவ. சொல்லுடா தடியா. எனக்கு அப்பா இல்லானோ. ஆமாம் மட்டும்தான். தனியாக இருக்காங்களா? இல்லை. அண்ணா அண்ணிக்கிட்ட அண்ணியும் வேலை பார்க்குற பெண் குழந்தைகள் 2. அதுங்களை பார்த்துக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் அம்மா செய்யணும். அண்ணி அப்படியே வேலைக்கு மட்டும் போயிடுவாங்க. அவன் நடக்கவே கஷ்டப்படுற ரகம். ஆனால் தோரண தூள் பறக்கும். குடும்பம் அவன் கையில். பணம் காசு அதிகாரம் எல்லாம் அவகிட்ட ஆட்டி வைக்கிறா. அண்ணா பேச மாட்டாரா? அவன் ஒரு பொட்ட கம்நாட்டி. புடவை தலைப்புக்குள்ள ஒளிஞ்சுக்குவான். இன்னும் வெளியவே வரல. அம்மாவுக்கு நிம்மதியே இல்லானோ. நீங்கள் நிறைய சம்பாதிக்கும் போது என்ன பிரச்சனை அஜய்? அதுதான் பிரச்சனையானோ. 2 தங்கைகள் கல்யாணம் இப்போதான் முடிஞ்சது. அந்த கடனை அடைக்கவே என் சம்பளம் பத்தாது. அது நானும் அம்மாவும் தனியாக வந்துட்டா கடனையும் அடைச்சி குடித்தனம் பண்ண முடியாது இல்லையா? மேலும் அம்மா ஆஸ்மா நோயாளி. தனியாக விடவும் முடியாது. நிம்மதியே இல்லானோ. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. உத்தியோகம் பார்க்குற பெண் மனைவியாக வரட்டும். எல்லா பிரச்சனைகளும் ஒரே சமயத்தில் தீராதா? இதை நான் ஏற்கனவே சொல்லியாச்சானோ என்று பென்னட் குறுக்கே புகுந்தான். ஆனால் அஜய் தான் கேட்க மாட்டேறான். இப்போ தான் அவங்க தங்கச்சிங்க கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறான். எதுக்கு பயம்? மேரி மாதிரி ஒரு மனைவி வந்துட்டா எங்கள் அம்மா எப்பவும் தனியாக தான் இருக்கணும். எந்த உதவியும் கிடைக்காது. அருணா மாதிரி வந்தா குடும்பத்தில் குத்து வெட்டு தான். இவங்க 2 பேரை பார்த்துட்டு கல்யாணம் ஆசையே போயாச்சானோ எனக்கு. விட்டுருங்கானோ. ஆமாம், எங்களையெல்லாம் கேட்டாச்சு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இது வரைக்கும் இல்லை சந்துரு. பெற்றவங்களுக்கு செல்ல மகளாக வளர்ந்தாச்சு. குடும்பத்தில் பணம் போதலைன்னு தான் நான் வேலைக்கும் வந்தேன். அடுத்த மாதத்துலேருந்து அந்த குறையும் போயிடும். ஏன்னா என் சம்பளம் வந்துடும். இந்த வேலை எத்தனை காலத்தில் நீ இருக்க முடியானோ? பென்னட் கேட்டான். ஏன் பென்னட்? நடைமுறை சிக்கல்கள் நிறைய வருமே. அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. சந்திக்கும்போது நீயே அதை புரிஞ்சுப்ப. ஆனால் உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? தெரியாது அஜய். சைக்கிள் தெரியும். அது போதும், சுலபமாக கற்றுக்கலாம். அணுவுக்கு எதுக்கு அஜய் பயிர் பேச்சு? சில இடங்களில் அணு தனியாக போய் கேன்வாஸ் பண்ணுற நிலைமை வரலாம். பஸ் போக்குவரத்து சாலை இல்லைனா நேரம் வேணாகும் இல்லையா? நான் உனக்கு ஒரே வாரத்தில் பைக் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேயானோ. பெங்களூரில் வண்டி வச்சுருக்கீங்களா? உள்ளூரில் நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட வாங்கிக்கலாம். நேரமாச்சு, படுங்கானோ. சகலருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு அணுவும் படுத்து கொண்டாள். முகம் தெரியாத 3 இளைஞர்களுடன் ஒரே வித வகுப்பு பெட்டியில் படுத்து உறங்குவது அணுவுக்கு புதுவிதமாக இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை நாளைக்கு நிறைய வரப்போகும் என்பதை அணு உணராமல் நிம்மதியாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள். நாளை அவள் சந்திக்கப் போகும் பிரச்சனைகள் என்னவெல்லாம் என்பதை பகுதி 2இல் பார்க்கலாம். நண்பர்களே, இது நான் ஆன்லைனில் படித்த கதை தான். இது ஒரு தொடர் கதை. அதனுடைய லிங்க் நான் கீழே தரேன். பிடிச்சவங்க முழு கதையும் படிங்க. நாளை பகுதி 2இல் சந்திக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை பகுதி 2இல் சந்திக்கலாம். நன்றி.